அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் பிஎன்எஸ்எஸ்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான டாபிக் தான் இந்த அபிச்சுவல் அஃபெண்டர், தொடர் குற்றவாளி. செக்ஷன் 136 ஆஃப் பிஎன்எஸ்எஸ் டிஃபைன் பண்ணி சொல்லுது வாட் இஸ் அபிச்சுவல் அஃபெண்டர். யார் இந்த அபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 5 லைனை படிக்கும்போது நமக்கு புரிய வந்துடும். மீண்டும் மீண்டும் குற்றங்களை செய்து சும்மா குற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார் இவர். பலமுறை தண்டிக்கப்பட்ட நபர். இவர் அடிக்கடிக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருப்பார். தொடர் குற்றங்களை புரிந்தவராக பார்க்கப்படுகிறார். அந்த மாதிரியான நபர்களை தான் பார்த்தீங்கன்னா அபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முறைக்கு மேல் குற்றத்தை செய்தால் அவர் தொடர் குற்றவாளி என்று அழைக்கப்படுவார். ஒரே ஒரு வாட்டி தப்பு பண்ணிட்டார்னா, அவர் தெரியாமல் பண்ணிட்டாரு, அவருக்கு சில பல மன்னிப்புகள் சட்டத்தில் வழங்கப்பட்டிருக்கு. பெயில் மிக எளிமையாக கிடைக்கும். அவரை மன்னிச்சு கருணை அடிப்படையில் பல விஷயங்கள் இருக்குது சட்டத்தில். சட்டம் என்பது தண்டிப்பதற்காக மட்டும் கிடையாது. மிக முக்கியமாக சொல்லப்போனால் திருத்துவதற்காகவும் தான். அவர் தப்பு செய்வதிலிருந்து திருத்துவதற்காக தான் சட்டங்கள் உருவாக்கப்படுகின்றன. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, ஒரு முறை செஞ்சாங்கன்னா அவங்கள மன்னிச்சு விடுவதற்கு மிக அதிகமான வாய்ப்பு இருக்குது. 2 முறை செய்கிறாருனாவே அவர் தொடர் குற்றவாளின்ற பெயர் கொண்ட நபராக மாறிடுறார். தொடர் குற்றவாளி சட்டங்களை பெரும்பாலும் முதல் முறை குற்றத்திற்கு விதிக்கப்படுவதை விட நீண்ட சிறை தண்டனை மற்றும் கடுமையான தண்டனைகளுக்கு வழிவகை செய்யும். மற்ற குற்றவாளிகளைப் போல அல்லாமல் இவர்களுக்கு பார்த்திங்கன்னா தண்டனைகள்லாம் சற்று கடுமையாக இருக்கும். சட்டம் முதல்ல உதவி செய்யாது இவர் இந்த மாதிரி நபர்களுக்கு. இவ்வளோதான் கான்செப்ட். தொடர் குற்றவாளிக்கு பெயில் எடுக்கணும்னா கொஞ்சம் கஷ்டம். எடுப்பிலே ஜட்ஜி கேட்பார், இதற்கு முன்னாடி ப்ரீவியஸ் க்ரைம் எதனா இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பார். ஏஸ் யுவர் ஆனர், ப்ரீவியஸ் க்ரைம் இருக்குது, 2 இருக்குது, 3 இருக்குன்னா பெயிலை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார். நம்ம பெயில் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிவிடுவார். இருக்கட்டும் விடுங்க, உள்ளே இருக்கட்டும் விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. அவருக்கு பெயில் கொடுத்தா மறுபடியும் என்ன செய்வார்? மறுபடியும் குற்றத்தை தானே செய்ய போகிறாரு, அதனால் அவர் ஜெயிலே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா அபிச்சுவல் அஃபெண்டருக்கு உண்டான நிலைமை சட்டத்தை பொறுத்த வரைக்கும். அபிச்சுவல் அஃபெண்டர் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம ஃப்ளோட் சார்ட்டாக பார்க்கும்போது பெயில் பார்த்திங்கன்னா அவருக்கு கிடைப்பதில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. கஷ்டம். பேசிக்கிட்டே இருக்கணும், சூழ்நிலையை எடுத்து உரைக்கணும். அவர் மறுபடியும் தப்பு செய்ய மாட்டார். எனி கண்டிஷன்ஸு ஒபே பண்ணுவார். என்னென்னமோ பேச வேண்டியது இருக்கும். அப்போ கூட அவருக்கு பெயில் கிடைக்காது. 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி பெயில் மூவ் பண்ணி தான் அவருக்கு பெயில் எடுக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போ கூட பார்த்திங்கன்னா கடுமையான கண்டிஷன்ஸை கொடுப்பாங்க. டெய்லி 10 மணிக்கு இல்லைனா 2 வேளை கையொப்பமிடணும். இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு அதிகமாக விதிக்கப்படலாம், மற்ற குற்றவாளிகளை அல்லாது. நோ பீஸ் ஆஃப் லைஃப். அவருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான அமைதியான முறையில் இருக்காது. அபிச்சுவல் அஃபெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் கண்காணிப்பில் தான் இருப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்லுது போலீஸ் சர்வைலன்ஸ். போலீஸுடைய கண்காணிப்பில் தான் அவர் இருப்பார். ஏதோச்சும் எங்கன்னா ஒரு குற்றம் நடக்கும், இந்த குற்றத்தோடு இவர் பண்ணுற குற்றத்தோடு ஒத்து போகிற மாதிரி இருக்கும், இவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவாங்க, அந்த உண்மையான குற்றவாளி கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இவரால் வாழ முடியும். என்ன ஏரியாவில் ஒரு மாதிரி பணத்தை வேறு மாதிரி சம்பாரிச்சிக்கிட்டு அப்படி ஜாலியாக இருக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு அவங்க ஜாலியாக இல்லாத வாழ்க்கை, அதாவது சந்தோஷமாக இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்கன்றது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையாக பதிய வைக்கிறோம். இந்த பதிவை பார்த்திங்கன்னா அபிச்சுவல் அஃபெண்டரும் கண்டிப்பாக ஒத்துப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். சரி, டோன்ட் ஹெல்ப் லா. கண்டிப்பாக அவர்களுக்கு சட்டம் உதவி செய்யாது, ஆனரபிள் கோர்ட் உதவி செய்யாது. இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். ரிகோரியஸ் இம்ப்ரிசான்மெண்ட். மற்ற நபர்களைப் போல அல்லாது இவர்கள் பார்த்தீங்கன்னா கடுமையான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்படுவார்கள். மற்றவர்களின் சாபத்திற்கும் உள்ளாக்கப்படுவார்கள். சும்மா அடிதடிலையோ சும்மா திருட்டுலையோ சும்மா கெட்டதையே செஞ்சுட்டு இருந்தால் யாரு தான் அவரை மதிப்பாங்க? பயத்தால் மதிப்பாங்க. பயத்தால் மதித்து என்ன பிரயோஜனம் இருக்குது? மற்றவர்களின் சாபத்திற்கு உள்ளாவார்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அபிச்சுவல் அஃபெண்டர். இந்த ஒரு கேஸ் ஸ்டடியை பாருங்கள். ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பால்டியோ பிரசாத். ஆல் இண்டியா ரெக்கார்ட் இன் 1961
ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் 293 ஆஃப் பேஜ் நம்பர். இந்த கேஸ் ஸ்டடியில் மிக அற்புதமாக சொல்கிறாங்க அபிச்சுவல் அஃபண்டர்னா என்ன அப்படின்றத. அபிச்சுவல் அஃபண்டர் என்று கூற முந்தைய குற்றச்சாட்டுக்கள் போதுமானது அல்ல. தெளிவாக சொல்லிட்டாங்க. சும்மா அவரை அசிங்கப்படுத்தாதீங்க, அவர் தொடர் குற்றவாளின்னு அசிங்கப்படுத்தாதீங்க. இதற்கு முன்னாடி ஒரு குற்றம் செஞ்சதுனால இப்போ அவர் குற்றம் பண்ணிட்டார், அதனால் அவர் அபிச்சுவல் அஃபண்டராக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நபர் மீண்டும் மீண்டும் குற்றம் செய்ய வாய்ப்பு உள்ளதா என்பதை நிரூபிக்க வேண்டும். அவர் தான் குற்றம் பண்ணார்ன்ற விஷயத்தை நீங்கள் நிரூபிக்கணும். சும்மா யாரோ பண்ணதுக்கெல்லாம் இவர் பொறுப்பேற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. மேலும் காவல்துறையினரை பார்த்து சொல்கிறாங்க, மேலும் காவல்துறையினர் பொய்யான வழக்கு கூட போடலாம். அவ்வாறு போடப்படும் வழக்கின் காரணமாக குற்றம் சாட்டப்பட்டவர் அபியூச்சுவல் அஃபண்டராக கருதப்பட மாட்டார் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க பாருங்க. செக்ஷன் 136 ஆஃப் BNSS பயன்படுத்தும் போது நீதிமன்றம் எச்சரிக்கையாக அணுக வேண்டும். அபிச்சுவல் அஃபண்டர்னா உடனே அவர் கருணை பார்வை அல்லாது கொடிய பார்வை பார்க்கக்கூடாது. அவர் சரியான அபிச்சுவல் அஃபண்டர் தானா என்பதை பார்த்து தான் அவர்களுக்கு பெயில் கொடுப்பது, மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸ்டேட் ஆஃப் மத்திய பிரதேஷ் வெர்சஸ் பால்டியோ பிரசாத் வெர்சஸ் இன் 1961 சுப்ரீம் கோர்ட் 293 என்ற ஒரு கேஸ் ஸ்டடியில். கண்டிப்பாக உங்களுக்கு அபிச்சுவல் அஃபண்டர்னா என்னன்றது இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். சிறு வினாக்களில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேள்வி கேட்டால் தான் இதை எழுதுவீங்களான்லாம் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் புகுத்தி எழுதலாம். அஃபென்ஸ்னு கேட்டால் எழுதலாம், எஃப்ஐஆர்னு கேட்டால் எழுதலாம், இன்வெஸ்டிகேஷன் கேட்டால் எழுதலாம், பெயில்னு கேட்டால் எழுதலாம். எல்லா இடத்துலையும் பொருந்தி வரக்கூடிய விஷயங்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடிக்கு கேட்க மாட்டாங்க. கேட்கலனாலும் எழுத வேண்டிய கடமை உங்ககிட்ட இருக்குதுன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. சாரதி லா ஸ்டடிஸ் அதை தான் வலியுறுத்தி சொல்லுது. நீங்கள் எழுதுவீங்கன்ற நம்பிக்கையோட சாரதி லா ஸ்டடிஸ் இந்த வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்குது. நன்றி, வணக்கம்.